ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து சண்டே அன்றைக்கி எடுத்த விலாக் தான். 2 நாள் ஆயிடுச்சு, லேட்டாக தான் ஷேர் பண்ணுறேன். 2 பேரும் தூங்கிட்டே இருக்காங்க. டைம் வந்து 7 மணி ஆகுது. நான் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வெளியே போயிட்டு பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குது கிளைமேட்டு அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக கூலிங்காக சில்லுன்னு இருந்தது. நாய் 2 இருக்குது வெளியே. நைட் ஃபுல்லாக ஒரே சவுண்டு தான், கத்திகிட்டே இருந்தது. என்ன பண்ணி வச்சுருக்கு அப்படின்ட்டு வெளியே பார்த்துட்டு இருந்தேன். ரெயின் கோட்டெல்லாம் எடுத்து கிழிச்சு போட்டு படுத்துட்டு இருந்தது. 7 மணி ஆகுது, இன்னும் சூரியன் வரல. பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கு நாய் அப்படின்ட்டு. இங்கே வந்து 6 மாதம் மழை பெய்யுன்னு சொன்னேன். ரெயின் கோட் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதை மேலே போட்டு வச்சுருந்தேன், காற்றுக்கு பறந்து கீழே வந்துட்டுருக்கு. அது மேலே படுத்து தூங்கியாச்சு நைட் ஃபுல்லாக கிழிச்சு. வெளியே இப்படி தான் இருந்தது பாருங்கள். அப்படியே கொஞ்ச நேரம் வாக்கிங் மாதிரி போய் நடந்து போயிட்டு வந்துட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா இருந்தது கிளைமேட்டு, நல்ல காற்று சில்லுன்னு. கொஞ்சம் தூரம் நடந்து போய் ரிட்டன் வந்துட்டேன். வந்து டீ போட்டு குடிச்சிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உளுந்து வடை தான் செஞ்சுருந்தேன். உளுந்து வடை சட்னி செஞ்சுருந்தேன். நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வந்துருந்தது வடை. உளுந்து வடை செஞ்சிட்ருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் எடுக்க போயிட்டு இருந்தாங்க மார்க்கெட்டுக்கு. சிக்கனும் மீனும் எடுத்துகிட்டு வந்தாங்க அன்றைக்கி. 2 பேரும் எழுந்து நாய்க்குட்டியை குளிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க பண்ண அட்ராசிட்டியை பாருங்கள், என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரஷ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நாயை பிடிச்சி ஒரு வழியாக பண்ணி வச்சுட்டாங்க. அது நிற்கவே இல்லை. கொஞ்சம் நேரம் பல் விளக்கிட்டு குளிக்க வச்சுட்டாங்க 2 பேருமே. நீ வந்து பல்லு வளக்கு. பாவம் அந்த நாய் வாய் இருந்தால் அவ்வளோதான், கத்தி கத்தி உயிரை எடுத்துருந்துக்கும். ஆனால் ஒன்றும் பண்ணல, சைலண்ட்டாக தான் இருந்தது. ப்ரஷ் பண்ண வச்சுட்டு 2 பேரும் அதில் சோப் போட்டு நல்லா குளிக்க வச்சுட்டாங்க, டெட்டால் ஊற்றி. வாரம் இந்த வேலை நாயை குளிப்பாட்டுற வேலை தான் 2 பேருக்குமே. அவங்க குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதிய லஞ்சுக்கு வந்து முட்டை குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் செய்ய போகிறேன். ஃபிஷ் ஃப்ரையில் ஃபிஷ் கிரேவி மாதிரி அப்படியே திக்காக வச்சுட்டேன். முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கினேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சோம்பு சீரகம் கடுகு இது 3 பொரிஞ்ச பிறகு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வதக்கிட்டு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். பச்சை வாசனை போன பிறகு 2 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். அது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு பாதி முடி தேங்காய். முட்டை வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதித்த பிறகு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதுலேருந்து வந்தால் முட்டை கிரேவி ரெடி. ஆன்லைனில் வந்து பலூன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க 2 பேருக்கும். அதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க காற்றடிச்சு 2 பேரும். அது வரைக்கும் லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. சாதம், முட்டை கிரேவி, மீன் தொக்கு மாதிரி செஞ்சுருந்தேன். அதுவும் டேஸ்ட்டாக இருந்தது. அதை வச்சு தான் லஞ்ச் சாப்பிட்டோம். பாருங்கள், அந்த பலூனை வந்து டெக்கரேட் பலூன் தான் அது நீட்டாக இருந்தது. அதை வச்சு புதுசாக அது இந்த மாதிரி பவு மாதிரி கட்டுற மாதிரி அது மாதிரி டிசைனாக பண்ணிவிட்டு கழுத்தில் தலையில் மாட்டி விளையாடிட்டு இருந்தாங்க 2 பேருமே. வீடு ஃபுல்லாக பலூனாக தான் இருந்தது. உடச்சி போட்டு ஊதி அதை ஒரு நாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஆஃப்டர்நூன் முடிஞ்சிருச்சு, நைட் ஆகிடுச்சு. நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் செஞ்சுருந்தேன். சிக்கன் கிரேவி ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாருங்கள், பழைய வீடியோஸில் இருக்கும். அவ்வளோதான், இந்த சண்டே இப்படி தான் போச்சு எங்களுக்கு. பாய் காய்ஸ்.